ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கிளிக் யுவர் ஹார்ட் எபிசோடு 7 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடு தான் இந்த ட்ராமாவோட ஃபைனல் எபிசோடு. லாஸ்ட் எபிசோடில் ஃபைட்டருக்கும் ஹீரோயினுக்கும் லவ் கனெக்ட் ஆகி ஹாப்பி எண்டிங்கோட முடிஞ்சது. இந்த எபிசோடில் டான்ஸரும் ஹீரோயின் பற்றி தான் ஃபுல்லாக இருக்க போகுது. இந்த எபிசோட் நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட எமோஷனலாக இருக்க போகுது. நான் இப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு எதிர்பார்க்கல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோட் தேர்ட் எபிசோட் எண்ட்ல இருந்து இங்கே கண்டினியூ ஆகுது. தேர்ட் எபிசோட் எண்ட்ல நம்ம ஹீரோயினும் டான்ஸரும் மெடிக்கல் ரூம்ல பேசிட்டு இருக்கும்போது அங்கே ஃபைட்டர் வந்து பேசிட்டு இருப்பான். அதுல இருந்து இந்த எபிசோட் கண்டினியூ ஆகுது. அன்னைக்கு நீ என்ன சொல்ல வந்த அப்படின்ற மாதிரி ஃபைட்டர் கேட்டிருப்பான். அதுக்கு இப்ப ஹீரோயின் ஆன்சர் பண்றா. நாம பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு தான் அன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல வந்தேன். அதனாலதான் உனக்கு ஆக்சிடென்ட் ஆனப்ப கூட நான் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க வரல. நான் என்னோட முடிவை மாத்திக்க போறதில்ல. இதுக்கு மேல இது கண்டினியூ ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. இதோட இவங்க கான்வர்சேஷன் முடிஞ்சிருது. இதுக்கப்புறம் டான்ஸர் ஹீரோயின் என்ன பேசிருப்பாங்கன்னு காட்டுறாங்க. நீ போய் சொல்ற, அங்க நடந்த ஆக்சிடென்ட்டுக்கு உனக்கு சம்பந்தமே இல்ல. அதெல்லாம் உன்னோட ஃபால்ட் கிடையாது. அது ஒரு டாக்ஸி டிரைவரோட ஃபால்ட் தான். அவன் தான் ஸ்பீடா வந்தான். அவன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணல. அதனாலதான் அவனுக்கு பின்னாடி இருந்த கார் அவனை இடிச்சது அப்படின்னு ஃபைட்டருக்கு நடந்த ஆக்சிடென்ட் பத்தி இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ நமக்கு ஒரு டவுட் வரும். ஆமா, இதெல்லாம் எப்படி இவனுக்கு தெரியும்னு. அங்கதான் நம்ம டைரக்டர் ட்விஸ்ட் வச்சிருக்காரு. அது என்னன்னு பின்னாடி பார்க்கலாம். இதெல்லாம் ஹீரோயின் கேட்டுட்டு, ஓ இதான் நடந்ததா, ஆமா இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறா. அவன் ஆன்சர் பண்ணாம இவளையே பார்த்துட்டு இருக்கான். அந்த ஆக்சிடென்ட் பத்தி ஸ்கூல் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுல, அதனாலதான் உனக்கும் தெரிஞ்சிருக்கும். அம்மா அப்போ நான் ஹாஸ்பிட்டல் போனது யாருக்கும் தெரியாது இல்ல அப்படின்னு அவ கேக்குறா. அது ஆல்ரெடி அவன் ஃபேஸ்லயே தெரியுதே அப்படின்னு அவன் சொல்றான். அப்படியே நைட் டைம் ஒரு பார்க்ல இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. யார் தெரியுமா லக்கி பீப்புள்? இப்போ நம்ம பஸ் ஸ்டாப் போறோம். அங்க போன உடனே பஸ் கிடைச்சிரும். எக்ஸாம்ல ஜஸ்ட் கெஸ் பண்ணி தான் ஆன்சர் எழுதுவாங்க. ஆனா அவங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைச்சிரும். அவங்களுக்கு ரெஸ்டாரண்ட்ல ஃப்ரீயா ஃபுட் கூட கிடைக்கும். ஏதாவது பண்ணா உடனே காம்ப்ளிமெண்ட் வாங்கிடுவாங்க. இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன விஷயம் தான். ஆனா இந்த மாதிரி பீப்புள்ஸ் எல்லாம் எவ்வளவு லக்கி தெரியுமா அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஆமா உண்மைதான், அவங்க எல்லாரும் லக்கி தான். மேபி அவங்க கூட எப்பவுமே ஒரு ஏஞ்சல் இருக்கும் போல அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நான் வேணா அவனுக்கு ஏஞ்சலா இருக்கட்டுமா? இப்போ இருந்து நான் தான் உன்னோட ஏஞ்சலா உன் கூடயே இருக்க போறேன். எனக்கு இருக்க எல்லா லக்கியும் நான் உனக்கு தர போறேன் அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கு அவ சிரிச்சுக்கிட்டே, என்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீ என்ன பண்ண போற அப்படின்னு அவ கேக்குறா. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா நான் ஆல்ரெடி லக்கியா இருக்கனால தான் உன்னை மீட் பண்ணேன். சோ எனக்கு அது தேவையில்லை அப்படின்னு அவன் சொல்றான். இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரே வெக்கமா போயிருது. உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி எல்லாம் பேசுற அப்படின்னு அவ கேக்குறா. என்னோட 3வது ட்ரீம் இப்ப நிஜமாயிருச்சு அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் அவ கேட்டுட்டு எதுவுமே பேசாம, நான் உன்னை நாளைக்கு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறா. இப்போ அந்த டான்ஸர் நடந்து போயிட்டு இருக்கான். அங்க ஒரு ஸ்ட்ரீட் லைட் எரியாம இருக்கு. அந்த பிளேஸ் ரொம்ப டார்க்கா இருக்கு. இப்போ டான்ஸர் அங்க போய் நின்னதும் அந்த லைட் எரியுது. அதை பார்த்துட்டு சிரிக்கிறான். இந்த சீனை பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் வியர்டா தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. டான்ஸர் அந்த ஸ்கூல் பில்டிங் மேல உட்காந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவ்வளவு தூரத்துல இருந்தே அவனுக்கு தெரியுது ஹீரோயினோட ஷூலே சரியா கட்டாம இருந்திருக்கும். அவ விழ போறான்னு சொல்லிட்டு அவளை கூப்பிடுறான். அவகிட்ட ஷூலே சரியா கட்டல அப்படின்னு சொல்றான். அவளும் அதை பார்த்துட்டு சரியா கட்டிக்கிறா. இப்போ அங்க ஹீரோயினோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் வரான். அம்மா இங்க காத்துல யாரு கூட பேசிட்டு இருக்க, சரிவா போலாம், லேட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் மேல பாக்குறா. அந்த பிளேஸ்ல டான்ஸரை காணோம். இப்போ அந்த பிராட்காஸ்ட் ரூம் தான் காட்டுறாங்க. அதுல நம்ம ஹீரோயின் தான் பேசிட்டு இருக்கா. நீங்க யாரையாவது பார்த்து ரொம்ப அட்மைர் ஆயிருக்கீங்களா? எனக்கு அப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவனுக்கு எப்பவுமே டான்ஸ் ஆடுறது ரொம்ப பிடிக்கும். அவனை சுத்தி எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துட்டே இருக்கும். ஸ்டார்டிங்ல என்னால அவனை புரிஞ்சுக்க முடியல. அவன் எனக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சரா தான் தெரிஞ்சான். பட் இப்போ அவனை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். எப்பவுமே ஒரு ஏஞ்சல் மாதிரி என் கூடவே இருந்து எல்லா டைமும் பார்த்துட்டு இருந்தான். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கூட இருந்தனால நான் எப்பவுமே செக்யூரா ஃபீல் பண்ணேன். அவன் கூட இருந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் நினைச்சாலே அவ்வளவு ஹாப்பியா இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கா. இதெல்லாம் சொல்லி முடிச்சதும் எங்களுக்கு ஒரு ஸ்டோரி அனுப்பியிருக்காங்க. நான் இப்போ அந்த ஸ்டோரியை படிக்க போறேன். நீங்களும் அதை கேளுங்கன்னு படிக்க ஸ்டார்ட் பண்றேன். அந்த டான்ஸரோட குரூப் தான் அந்த ஸ்டோரி அனுப்பியிருப்பாங்க. நாங்க தான் FNC டான்ஸ் குரூப். எங்க டான்ஸ் குரூப்ல இருந்த ஒரு மெம்பரை பத்தி தான் இப்ப பேச போறோம். அவன் எங்க எல்லாரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவன் பேர் சான் அப்படின்னு டான்ஸரோட நேமை தான் மென்ஷன் பண்றாங்க. அவனுக்கு லாஸ்ட் டிசம்பர்ல ஆக்சிடென்ட் ஆனிச்சு. இன்னையோட 100 நாள் ஆகுது அப்படின்னு படிக்கிறா. இதை படிச்சது நம்ம ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு. ஈவன் நம்மளே இந்த ட்விஸ்ட் எதிர்பார்த்திருக்க மாட்டோம். அந்த ஷாக்கோடைய ஸ்டோரியை கண்டினியூ பண்றா. இன்னையோட 100வது நாள். இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான். அவன் நல்லபடியா திரும்ப வரணும்னு எல்லாரும் ப்ரே பண்ணிக்குவாங்கன்னு படிக்க படிக்க நம்ம ஹீரோயின் அழுக ஸ்டார்ட் பண்றா. ஈவன் அவளுக்கே என்ன நடக்குதுன்னு தெரியல. அங்க இருக்க எல்லாரும் இவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஹீரோயினை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இதை படிச்சதும் நம்ம ஹீரோயின் அழுதுட்டே அந்த டான்சர் ரூமுக்கு ஓடுறா. அங்க போனா டான்சர் நின்னுட்டு இருக்கான். இங்க என்ன நடக்குது எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு அவனை பார்த்து கேட்டுட்டு இருக்கா. அவன் எதுவுமே பேசாம ஹீரோயின் பக்கத்துல வந்து நெத்தில கிஸ் பண்றான். என்னோட தேர்ட் விஷ் நிஜமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து மறைஞ்சு போயிடுறான். அந்த பிளேஸ்லயே ஹீரோயின் உட்காந்து கதறி அழுதுட்டு இருக்கா. அப்போதான் அவனு நோட் பண்றா. ஒரு போர்ட்ல விங்ஸ் வரைஞ்சு வச்சிருப்பான் அந்த டான்சர். அதை பாக்குறா. அப்போதான் அவன் லாஸ்ட் நைட் பேசுனதெல்லாம் இவளுக்கு புரியுது. நான் உன்னோட ஏஞ்சலா எப்பயுமே உன் கூடவே இருப்பேன். என்னோட எல்லா லக்கியும் நான் உனக்கு தரேன்னு சொல்லியிருப்பான். அதை நினைச்சு பார்த்து அழுவுறா. அப்புறமா ஹாஸ்பிட்டல்ல டான்சர் பார்க்க ஹீரோயின் அங்க போறா. அங்க அவன் அன்கான்சியஸா இருக்கான். இப்ப இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, அந்த ஃபைட்டர் ஒரு ஆக்சிடென்ட் பத்தி பேசியிருப்பான்ல, அதே பிளேஸ் அண்ட் டைம்ல தான் இவனுக்கும் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். ரெண்டுமே சேம் இன்சிடென்ட் தான். இப்போ 1 இயர் லேட்டர்னு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்கா. அப்போ ஒரு பையன் ஓடி வந்து நாளைக்கு ரேடியோ ஷோக்கு ஸ்கிரிப்ட் ரெடியா இருக்கு அப்படின்னு காட்டிட்டு இருக்கான். இவனும் பார்த்துட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த பையன் சான் அப்படின்னு கூப்பிடுறான். ஹீரோயின் அப்படியே அந்த சைடு திரும்பி ஷாக்கிங்கா பாக்குறா. யாரோ ஒருத்தர் அங்க இருந்து நடந்து வர மாதிரி காட்டுறாங்க. ஹீரோயின் அது யாருன்னு ரொம்ப எக்ஸைட்டிங்கா பாத்துட்டு இருக்கா. வேற யாரும் இல்ல, அது நம்ம டான்சர் தான். நம்ம
ஹீரோயினை பார்த்ததும் எப்பவும் போல கியூட்டா ஸ்மைல் பண்ணிக்கிட்டு ஹாய் சொல்றான். நம்ம ஹீரோயினும் கியூட்டா ஸ்மைல் பண்றா. டான்சரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை சுத்தி நின்னுட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஹாப்பியா சிரிச்சுக்கிறாங்க. இதோட ஃபைனல் எபிசோட் முடியுது. இந்த டிராமால ஹீரோயின் எந்த ஹீரோ கூட சேரணும்னு நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த பேரை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். எப்படி வேற வேற சினாரியோஸ்ல ஹீரோயின் எல்லாருக்கூடயும் இன்டராக்ட் ஆகுறாங்க அண்ட் அந்த சாய்ஸை நம்மளே சூஸ் பண்ற மாதிரி தான் இந்த டிராமா இருக்கும். பர்சனலா எனக்கு டான்சர் அண்ட் ஹீரோயின் பேர் தான் பிடிச்சது. உங்களுக்கு எந்த பேர் பிடிச்சதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு புது டிராமால பார்க்கலாம். டில் தென் பை அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். டிராமாஸ் அண்ட் மூவிஸ் எக்ஸ்பிளனேஷன் தமிழ்ல கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் சினிமா டீடைல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து ரெகுலரா வீடியோஸ் வரும். வீடியோ ஃபுல்லா பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. அது எங்களுக்கு இன்னும் மோட்டிவேட்டா இருக்கும்.